Hi friends, welcome to Tasty Tips. இப்போ நம்ம இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு பிக்கிள் பார்க்க போறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மா இஞ்சி ஊறுகாய். ஊறுகாய்லாம் வந்து உடம்புக்கு நல்லது இல்லைன்பாங்க. ஆனால் இந்த மா இஞ்சி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. செரிமான தன்மைக்கு நல்லது, கேன்சருக்கு நல்லது, குடலுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லது. செரிமான தன்மையில் ஈஸியாக கொடுக்கும். இது சாப்பிட்டா சீக்கிரம் பசி வரும். இது பார்த்திங்கன்னா இஞ்சி மாதிரியும் இருக்கும், லைட்டாக ஸ்மெல் பார்த்திங்கன்னா அப்படியே மாங்காவோட ஸ்மெல் வரும். ஆனால் அந்தளவுக்கு பிடிக்காது, இது பண்ணாது. இதில் வந்து ஊறுகாய் செஞ்சால் அவ்வளோ நல்லதுங்க. இதை திருவிட்டு செய்யலாம், இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டும் நம்ம செய்யலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட்டி குட்டியாக நறுக்கியும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி துருவியும் வச்சுக்கலாம். நான் மா இஞ்சியை நல்லா துருவி வச்சுருக்கேன். இது நல்லா கடிப்படும்போது சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இப்போ அது தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, துருவி வச்ச மாவோட இஞ்சி, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தாங்க ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். இது செக்கிலாட்டம் நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் புளி பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸில் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள், கல்லுப்பு, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம், கருவேப்பிலை, இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இதில் வந்து வெந்தயம், இது மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தை நான் வறுத்துட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் தானே, அதனால் இடித்து மட்டும் வச்சுட்டேன். நிறைய நம்ம வெந்தயம் நுணுக்கி வைக்கிறதா இருந்தால் மிக்சியில் பண்ணிக்கலாம். கொஞ்சங்கிறனால இதை வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். வாங்க இப்போ வந்து செஞ்சிடலாம். ஒரு மண் சட்டி தான் எடுத்துருக்கேன் நான். நல்லா அது ஒரு டேஸ்ட்டாக வாசமாக இருக்குமென்ட்டு நல்லெண்ணெய் இப்போ நம்ம ஊற்றிடலாம். ஊறுகாய்க்கு எப்பொழுதுமே நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ஊற்றிடலாம். இப்போ லைட்டாக எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து கடுகு நல்லா ஒரு ஸ்பூன் அப்படியே போட்டுடலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கருவேப்பிலையும் போட்டுட்டு மஞ்சள் அதையும் போட்டு லைட்டாக பெருங்காயத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் லைட்டாக போட்டிருக்கேன். ஏன்னா இந்த எண்ணெயில் உள்ள வாசம் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாவு இஞ்சி. ஏன்னா கொஞ்சம் விட்டாலும் தீஞ்சிடும், அதுக்கு தான் பயந்து டக்குன்னு ஃபஸ்ட்டு கொட்டிடணும். இப்போ இதை நல்லா வதக்க வேண்டியதான். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ வந்து கல்லுப்பு போட்டுடலாம். போட்டுட்டு மஞ்சத்தூள்லாம் வந்து இப்போ போட்டுக்கலாம் வேணுங்கிற அளவு. அந்த எண்ணெயில் பொரியும் போது அதோட டேஸ்ட் கிடைக்கிறதுனால கொஞ்சம் சேர்த்துட்டேன். காரம் எவ்வளோ வேணுமோ நமக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இன்னொரு மிளகா தூள் கூட இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நல்லா ஊறுகாய் நல்லா ஸ்பைஸியாகவும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு புளி தண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா நம்ம ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கெட்டியாக அரைச்சி வச்ச புளியை வந்து ஊற்றிடலாம். இது நல்லா சுண்டி வந்தோடனே இறக்கிட வேண்டியதான். அப்படியே இது தொட்டுட்டு எவ்வளோ சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கலாம் ஈஸியாக. கடையிலலாம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இதை நல்லா இப்போ சுண்டி வரட்டும். எண்ணெய் வந்து பக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் நம்ம இடையில. ஏன்னா எண்ணெய் தான் முக்கியம் அதுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயத்தூள் லைட்டாக பண்ணிவிட்டு நம்ம வறுத்து இடித்து வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயத்தை, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்பவும் போட்டாலும் கசனால பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ தான் ஆட் பண்ணுறேன். இந்த காரம் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் இவ்வளோண்டு மட்டும் வெல்லம் போடுறாங்க. சும்மா நிறைய அந்த ஸ்வீட் டேஸ்ட் வேணுங்கிறவங்க நிறைய போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஊறுகாய் ரெடி ஆகும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, இந்த மாவடி இஞ்சியில் வந்து நம்ம துவையல், அதுக்கப்புறம் சாதம், மாவடி இஞ்சி சாதம், இது மாதிரி எல்லாமே பண்ணலாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெல்த்தியான பிக்கிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. மாவடி இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் எனக்கு கண்டிப்பாக சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்.